வணக்கம். +2 மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சந்திக்க போறது உங்களுடைய 12ஆம் வகுப்பு தேர்வு இல்லையா? கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. இது ஒரு நீண்ட கல்வி பயணம். 1ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு 12 வருஷம். அந்த 12 வருஷங்கிறது ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற அந்த குறிஞ்சி மலர் மாதிரி உங்களுடைய அந்த கல்வி படிப்பு. இந்த டைம்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல பயத்திலிருந்து வெளியே எக்ஸாமை செலிப்ரேட் பண்ணுங்க. தேர்வு கொண்டாடணும். நீங்க எப்படி தாமு சார் எப்படி தேர்வை கொண்டாடுறது? பயந்து போயிருக்கிறவன். எதுக்கு பயம்? எக்ஸாம் யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு தானே கண்ணு நடக்குது. எங்க இருக்கிற டீச்சருக்கு? உங்களுக்கு உள்ள இருக்கிற டீச்சருக்கு நடக்குது. உங்களுக்கு உள்ள இருக்கிற அத்தனை டீச்சரையும் எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டு போயிடுங்க. சூட்சும வடிவத்துல உள்ள உட்கார்ந்து இருக்கிற தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, பயாலஜி, பாட்டனி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், வொகேஷனல் குரூப் எல்லா டீச்சரையும் உள்ள உட்காந்துருக்காங்க இல்லையா, உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. எப்போ வருவாங்க அத்தனை டீச்சரும்? உங்களுடைய அன்பு அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய அன்பான அந்த கருணை, அந்த ஆசிரியர் மேல பக்தி இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க சாமி கும்பிடும் போது உங்களுடைய மத வழக்கப்படி உங்க கடவுள் நீங்க எப்படி கும்பிடுவீங்களோ அப்படி உட்கார்ந்து உங்க அத்தனை டீச்சரும் கண் முன்னாடி கொண்டு தேங்க் பண்ணுங்க. ஏன்னா கிராட்டிடியூட் தான் ஆட்டிடியூட்ல பெஸ்ட் ஆட்டிடியூட். கிராட்டிடியூட். தேங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய கனவு நீங்க 1ஆம் வகுப்புல இந்த குழந்தைய அவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்கல்ல, அந்த கனவு அப்படியே 12 வருஷம் அவங்களுடைய அந்த கனவானது இப்ப நிறைவேற போகுது. கண்டிப்பா நிறைவேறும். நீங்க யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. எத்தனை பேருடைய கனவு? அப்பா அம்மா கனவு, டீச்சருடைய கனவு, உங்க நண்பருடைய கனவு, உங்க குடும்பத்தில் இருக்கிற உறவினுடைய கனவு, உங்களுடைய கனவு, இத்தனை கனவும், டாக்டர் கலாம் ஐயாவுடைய கனவு, இவ்வளவு பெரிய கனவு நிறைவேற போகுது 12 வருஷத்துக்கு கழிச்சு இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த எக்ஸாம்ல தெளிவா போய் எழுதணும். ஜாலியா எழுதுங்க, மகிழ்ச்சியா எழுதுங்க.